ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஸ்டைலில் ஒரு முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, தேங்காய், உருளைக்கிழங்கு, பட்டை, கிராம்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம், ஸ்டாரு எல்லாமே எடுத்துங்க. வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் எல்லாமே போட்டுங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் எப்படி முட்டை குழம்பு வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா செவந்து வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தால் போட்டுங்க. நான் நசுக்கி தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சோண்டு புதினா போடுங்க. புதினா போட்டு நல்லா வதக்குங்க. நான் 2 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. முட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் அடிக்கடி முட்டை சாப்பிடுங்க. இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இந்த முட்டை குழம்பு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. உருளைக்கிழங்கு போட்டுங்க. நான் கரம் மசாலா போடல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுங்க, ஆனால் நான் போடல. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு தட்டை போட்டு மூடி விடுங்க. அது கொதிக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுங்க. அந்த ஜீரகமும் பெருஞ்சீரகமும் அதில் போட்டுங்க. போட்டு நல்லா மைய அரைச்சிங்க. நல்லா மைய அரைச்சிங்க. பாருங்கள், திறந்து பாருங்கள். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. முட்டையை நல்லா 2 சைடில் நல்லா கீறி விட்டுங்க. அப்போ தான் குழம்போடைய சாரம் அதில் ஏறும். கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த அரைச்ச தேங்காய் பாலையும் அதில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி விடுங்க. கொதிக்கட்டும். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சோண்டு புதினா போட்டுங்க. புதினா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புதினா போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.